வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியான ஒரு மூவி வந்து சாந்தோஸ் 2024 ஆன ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த டெலிஸ்மெல் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தோஸ்னு சொல்லப்படுற ஒரு விமன் வந்து ஒரு கான்ஸ்டபிளோட ஒய்ஃப். அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அவரோட வேலையை வந்து ஒய்ஃப் இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்களை வந்து நடத்துகிற விதம் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி விமன்ஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நடத்துவாங்க. ஓகே, கீழ்த்தரமாக லைக் நாட் இன் அ ஹார்ம்ஃபுல் வே, லைக் ஒரு மாதிரி வந்து வேலை செய்கிறது மற்ற வேலைகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வச்சுப்பாங்க. லைக் வந்து விமன்ஸ் வந்து கீழே, மென் வந்து மேலே, அந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் பார்ட்டில் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 15 இயர்ஸ் சைல்டு 15 இயர்ஸ் ஒரு கேர்ள் வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று. அதுக்கப்புறம் அவள் பாடி வந்து கிணத்துல கிடைக்குது. கிணத்துல வந்து கிடைக்கும்போது அப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணை வந்து கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் வந்து இந்த சாந்தோஸ் தென் அவங்களோட மேல் அதிகாரி, அவங்களும் ஒரு ஃபீமேல், அவங்களோட பிறந்த கீதா, ஓகேங்களா. அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து லைக் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற சமயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து கனெக்ஷன் யார் அப்படின்றது தெரிய வரும்போது சலீம்னு சொல்லிட்டு ஒரு பையன் தெரிய வரான். அண்ட் அதுக்கப்புறம் சலீமோட லைக் வந்து அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குற சமயத்தில் சலீமை வந்து கண்டுபிடிச்சிடாங்க. தென் அதுக்கப்புறம் அவனை அடித்து கன்ஃபஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அந்த பையன் வந்து கன்ஃபஸ் லைக் ஃபுல்லாக கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் இறந்துடுறான், ஓகேங்களா. இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியாது சலீம் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, லைக் ஏன் இப்படி நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பொண்ணு வந்து தண்ணி எடுக்க போன இடம் வந்து அந்த ஊர் பெரிய மனுஷனோட கிணத்துல, ஓகேங்களா. அந்த ஊரில் வந்து இந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து இங்கே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம சாந்தோஸ்க்கு தெரிய வந்திருக்கோம், ஓகேங்களா. தெரிய வந்ததுக்கப்புறம் லைக் வந்து இதை போய் அவங்களோட மேலதிகாரிக்கிட்ட சொல்கிற அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லெட்டர் நீட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடித்து அக்யூஸ்டு வந்து ரிமாண்ட் பண்ணது மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரோகேஷன்லேயே வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களோட பேரை மட்டுமே கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாந்தோஷ் பேர் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சாந்தோஷ் பேரை கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த ஊர் பெரிய மனுஷன் வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த கேஸில் வந்து உண்மையான கல்பிரேட் யார், கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்றது அந்த படத்தில் கதை. இந்த படம் வந்து எப்படின்னா இந்த 2012 வந்து டெல்லியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தோம். அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த ஒரு படம். ஆக்சுவலாக வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிற மாதிரி தான் பேசிட்டாங்க. பட் இது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஃபிலிம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாந்தோஷ், அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு ஆஃபீஸரு, அவங்க அந்த சாந்தோஷ்க்கும் வந்து அவங்களோட பெரிய ஆஃபீஸருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணுற விதம், அந்த ஊர்காரங்களை ட்ரீட் பண்ணுற விதம், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி படத்தில் வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி லைக் ரியாலிட்டியை வந்து உங்களுக்கு டப்புன்னு வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு இந்த படம். உண்மையாகவே ஒரு நல்ல படம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸோட கண்டிப்பாக தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடல் சீன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹிந்தியில் கெட்ட வார்த்தைகள் வரும், அது மட்டும் தான். மற்றபடி வந்து அதாவது ஏக்கான எதுவுமே கிடையாது. இது மட்டும் தான். மற்றபடி ஒரு நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இதே மாதிரி மூவி போகிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.